இந்த வீட்டிலே ஒரே மௌனமா இருந்தாலும் உள்ள மட்டும் யாருமே அமைதியா இல்ல. அனாமிகா ஒரு மூலையில் செருப்பை மிதிக்கிற மாதிரி உட்கார்ந்திருந்தா. அவளோட முகம் பூரா கஷ்டம் படிக்க ஆரம்பிச்சாச்சு. அழகி விஜயோட பொண்ணா இருக்கக்கூடாது, எப்படி இருக்க முடியும்னு தன்னுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருந்தா. அவளுக்கே தெரிஞ்சு இத மட்டும் சொன்னாலே போதும்னு தெரியுது. ஆனா மனசுக்கு என்னை மாத்த முடியல. விஜயின் அழகிக்கான பாசத்தை யாரும் அசைக்க முடியாது. அதுதான் அனாமிகாவுக்கு வேதனையா இருக்கு. மறுபுறம் விஜய் ஜன்னலருகில் நின்னு வெளியே பார்த்துக்கிட்டே ஒரு ஆழமான சிந்தனையிலேயே மூழ்கி போயிருந்தான். அவனோட மனசுக்குள்ளே ஒரே குழப்பம்தான். அனாமிகாவும் நானும் அமைதியா சந்தோஷமா வாழணும். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கணும். அழகி இன்னும் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. அவன் தன்னோட மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தான். இதனிடையே ராஜலட்சுமி வீட்ல பக்கத்திலே நின்னு அவங்க அடிக்கடி போற கோபத்தோட வேறே இருந்தாங்க. இது ஒரு அழகி மட்டும் பாத்தி பிரச்சனை இல்லடா, நம்ம இப்போ எடுத்த முடிவுகளாலே நாளைக்கு என்ன ஆயிடும்னு யாருக்கும் தெரியாது. சரிதாவை நோக்கி கண்களை சுழிச்சு பேசியாங்க. சரிதா அவங்களுக்கு சரி சரின்னு தலையாட்டினாலும் அவள் முகத்துல ஒரு பெரிய சந்தேகம். அக்கா, பிரச்சனை நமக்கு மட்டும் இல்ல, ஒரே வீட்டுக்கு போதும்னு அவள் சொன்ன மாதிரியே இருக்குது. மகாதான், அவளுக்கு இப்படி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவள் முக்காளி போல அனாமிகாவை எதிர்லகிட்டே நின்னு, நீ எல்லாருக்கும் யோசிக்கிறே, உன் வாழ்க்கைய நீயே யோசிச்சியான்னு ஒரு பக்கமா கேட்டா. உன் முடிவுல கொஞ்சம் கோபத்தோட அப்படி செய்த மாதிரி தெரியுது. ஆனா அதனாலேயே எல்லாத்தையும் தகர்த்துட்டு போகுது. இந்த சமயத்துல விஜயோட மனசு கூட ஒடிஞ்சு போயிருச்சு. அவன் சின்ன சின்ன பாசத்தோட, இந்த வீட்டுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அழகி ஒரு பிரச்சனையா இல்ல, நம்ம மனசு தூய்மையா இருக்கும்போதுதான் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும்னு சொன்னான். இதனிடையே அழகி, அவள் ஒரு மூலையில் அமைதியா குழந்தை மாதிரி உட்கார்ந்திருந்தா. அவள் என்ன நடக்குதுன்னு கூட புரியாம சின்ன வயசு பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த வீட்ல ஒவ்வொரு மூலையும் அமைதியா இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள ஓடுற சத்தத்தாலே வீடே மூச்சு விட முடியாம வெப்பமா இருந்தது. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.